அம்மா அம்மா நீ எங்க அம்மா, உன்னை விட்டா எனக்காரு அம்மா. தேடி பார்த்தேனே காணோம் உன்னை, கண்ணாம்பூச்சிய பாணி வெல்ல. தாயே உயிர் பிரிந்தாயே. வணக்கம். டிசம்பர் 5, 2016 நம் அனைவரின் இதயத்தையும் கணக்க செய்ய வந்த ஒரு செய்தி. நம்மிடையே சரித்திரமாய் வாழ்ந்து பல சரித்திரங்கள் கண்டு வரலாறாய் ஆகிப்போன ஒரு தலைவர் மறைந்த செய்தி. கோமலவல்லியாய் பிறந்து அம்முவாய் வளர்ந்து தமிழ் மக்கள் நெஞ்சங்களில் அம்மாவாய் நிறைந்திருக்கும் தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலமான செய்தியார். அவர்களுக்கு அஞ்சலி செய்யும் விதத்தில் இந்த டாப் டக்கர் ஷோ. அவங்க வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள், அதுல அவங்க நமக்கு சொல்லியிருக்க செய்தி, அது அனைத்தையுமே சற்று புரட்டிப்பாங்க. 2013 அஇஅதிமுகவுடைய ஒரு பொதுக்குழு கூட்டத்துல பேசும்போது அவங்க சொல்லியிருந்த விஷயம், ஒரு பொண்ணோட வாழ்க்கையும் சின்ன வயசுல தகப்பனார், பிற்காலத்துல சகோதரன், திருமணமான பிறகு கணவன், பிற்காலத்துல அவங்க புதல்வன், இப்படி ஏதோ ஒரு ஆண்மகனை சார்ந்தே தான் இருக்கும். இந்த பெண்ணுடைய நல்லது கெட்டது எல்லாத்தையுமே அவங்க தான் பார்த்துப்பாங்க. ஆனா என் வாழ்க்கையில எனக்கு அந்த கொடுப்பனைகள் கிடைக்கவே இல்லை. பல பேர் இது என்னோட தனித்தன்மை அப்படின்னு சொல்றாங்க, ஆனா இது என்னோட தலையெழுத்து, அப்படிதான் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம எல்லாருக்கும் என்னதான் அவங்க ஒரு இரும்பு மங்கை, தங்கத்தாரகை, பெண் சிங்கம் அப்படின்னு போட்டனாலும் அவங்களுக்குள்ளேயும் ஒரு சாதாரண பெண்ணுக்கு இருந்த ஆசைகளும் இருந்திருக்கு. குடும்பம் வேணும், அவங்களோட சந்தோஷமா வாழணும் அப்படின்றது. அவங்களுடைய இந்த சாஃப்ட் நேச்சர் பல பேருக்கு தெரியாம போயிடுச்சு. தெரிஞ்ச சில பேரும் அவங்க பக்கத்துல இருக்க முடியும். அவங்கள பத்தி பல பேர் பல நல்ல விஷயங்களை அவங்க இறந்ததுக்கு அப்புறமா சொல்லும்போதுதான் தெரியும் அவங்க எவ்வளவு பொலைட்டானவங்க, மத்தவங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கக்கூடியவங்க அப்படின்றது. இன்ஃபேக்ட் மத்தவங்க அவங்க காலில் விழுறது கூட அவங்களுக்கு பிடிக்காது. எல்லாரும் காலில் விழுந்து விழுந்து அவங்கள தூக்கி மாளாம இதை கண்டுக்காம விட்டுட்டாவது நிறுத்திடுவாங்க அப்படின்னு தான் ஒதுங்கி போக ஆரம்பிச்சாங்களாம். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் அவங்க இருக்கும்போதே சொல்லியிருந்தா அவங்கள இன்னும் நம்ம எவ்வளவோ போட்டு இருந்திருக்கலாம், இன்னும் நல்லா பாதுகாத்து இருந்திருக்கலாம். அவங்கள எதிரியா ஏத்துக்க துணிஞ்சவங்க கூட அவங்க இழப்பை ஏத்துக்க தயாரா இருக்கு. ஒரு மனுஷன் வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அவருடைய இறுதி ஊர்வலத்துல போய் பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எவ்வளவு உண்மையான விஷயம் அப்படின்றது அம்மாவுடைய இறுதி அஞ்சலி மற்றும் இறுதி ஊர்வலத்துல தெரிஞ்சுக்க முடியும். அமெரிக்கா உள்ளிட்ட பலதரப்பட்ட உலக நாடுகள் இரங்கல் தெரிவிச்சதோடு அல்லாம துக்கம் அனுசரிச்சிருக்காங்க. ஏகப்பட்ட மற்ற நாடுடைய தூதரக அதிகாரிகள் வந்து நேர்ல அஞ்சலி செலுத்திருக்காங்க. பெரும்பான்மையான மாநில முதல்வர்கள் நேர்ல வந்து அஞ்சலி செலுத்திருக்காங்க. நம்ம பாராளுமன்றத்திலேயே கொடி அரை கம்பத்துல பறக்கவிடப்பட்டிருக்கு. இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த இரங்கல் தெரிவிக்கிறதுலயோ இல்ல துக்கம் அனுசரிக்கிறதுலயோ எந்த ஒரு தனிப்பட்ட லாபம் இருக்கிற மாதிரி தெரியல. நம்ம அம்மாவுடைய பொட்டன்ஷியலும் குவாலிட்டியும் தெரிஞ்சவங்களா இவங்க இருந்ததாலதான் அவங்களுடைய இழப்பு எவ்வளவு ஒரு ஈடுகட்ட முடியாத இழப்புன்னு தெரிஞ்சு அதற்காக அவங்க செய்த மரியாதை தான் இதுன்னு பார்க்கணும். வந்த குவாலிட்டி ஆஃப் பீப்புள் பத்தி பார்க்கும் பொழுது வந்த குவான்டிட்டி ஆஃப் பீப்புளை மறந்துட முடியாது. எண்ணில் அடங்கா லட்சக்கணக்கான தொண்டர்கள் அவங்க முகத்தை ஒரு தடவையாவது கடைசியா பார்த்துடணும் அப்படின்ற ஏக்கத்தோட வந்திருந்தாங்க. அம்மாவை அஞ்சலிக்காக வச்சிருந்த இடத்துக்கும் அவங்களுக்கும் நடுவுல ஒரு மெல்லிய கோடு. கோட்டுக்கு அந்த பக்கம் இருந்த முகத்துல எல்லாத்துலயுமே சோகம், ஆற்றாமை, அழுகை, கண்ணீர். கோட்டுக்கு இந்த பக்கம் இருந்தவங்க எல்லார் முகத்திலையும் ஒரு தெளிவு. அழுது அழுது கண்ணீர் தீர்ந்து விட்டதா, இல்ல நம்மளே அழுது நொடிச்சு போயிட்டோம்னா இந்த மக்களை யார் பாத்துக்கிறதா அப்படின்ற பொறுப்புணர்ச்சியான்னு தெரியல. 1948 பிப்ரவரி மாசம் ஆரம்பிச்ச ஒரு ஜேர்னி 2016 டிசம்பர் மாசம் முடிஞ்சிட்டதா சில பேர் சொல்றாங்க. 1987 ராஜாஜி மஹால் ஆரம்பிச்ச ஒரு பயணம் டிசம்பர் 2016 ராஜாஜி மஹாலே முடிஞ்சிட்டதா பல பேர் சொல்றாங்க. ஆனா இவங்களுடைய சரித்திரத்தோட கடைசி அத்தியாயம் செப்டம்பர் 22, 2016 ஆரம்பிச்சு டிசம்பர் 5, 2016 முழுமையா அப்போலோட எழுதப்பட்டதா நான் நினைக்கிறேன். என்னதான் இப்ப அவங்க நம்ம கூட இல்ல, நம்ம என்ன பண்ணாலும் திரும்ப வர முடியாத இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னாலும் அவங்களுடைய இந்த கடைசி அத்தியாயத்துல இருக்கிற பல விஷயங்கள் இன்னும் மர்மமாகவும் முடிச்சுக்கலாம் தான் இருக்கு. அது எல்லாத்தையுமே முன்னாடி குறைஞ்சபட்சம் கேள்வியாவது வைக்காம நம்மளால இருக்க முடியாது.
22 செப்டம்பர் வெறும் நீர்ச்சத்து குறைஞ்சிருக்கிறதால ஜுரம் வந்திருக்கு, அதனால ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் வந்திருக்காங்க, 2 நாள்ல வீடு திரும்பிடுவாங்க அப்படின்னு சொன்னவங்க நாள் போக போக பல பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட் சொல்லி உடல் உறுப்புகள்லாம் செயலிழந்துட்டதா சொல்லி டெல்லியில இருந்து எய்ம்ஸ் மருத்துவமனையில இருந்து டாக்டர்ஸும் வேற பல வெளிநாட்டுல இருந்து டாக்டர்ஸும் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கற நிலைமை வந்ததுன்னு சொன்னாங்க. ஒரு நேரத்துல உச்சபட்சமான ட்ரீட்மெண்ட் அழிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. கடைசியில அந்த ட்ரீட்மெண்ட்டும் பயன் இல்லாம அவங்க இருந்துட்டு தான் சொல்றாங்க. அவங்க உடம்புல இவ்வளவு பிரச்சனை ஏற்கனவே இருந்ததா, இதெல்லாம் இருந்தும் அதை பொருட்படுத்தாம நமக்காக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களா அப்படின்னு நினைக்கும் போது அது உள்ளுக்குள்ள ஒரு பெரிய நெருடலையே ஏற்படுத்துது. இப்படி உடம்பு முடியாம இருந்தாலும் ஏற்கனவே அவங்களாலேயே துவக்கப்பட்ட ஏகப்பட்ட மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும் பொழுது ஏன் ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அவங்களை அழைச்சிட்டு போய் வைத்தியம் பார்க்கணும்? ஒருவேளை எதிர்காலத்துல யாராவது தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமா ஏதாவது கேள்வி கேட்பாங்க, அதை சொல்ல வேண்டிய நிலைமை நம்ம இருப்போம், அதை அவாய்ட் பண்ணிடுறதுக்காக ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன்ல போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்களா அப்படின்னு சில பேர் கேள்வி முன்வைக்கிறாங்க. அதுக்கும் இப்போதைக்கு பதில் இல்லை. சரி, ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ல இருந்த போது கூட அந்த காலத்துல இருந்த குறைஞ்ச டெக்னாலஜி வச்சுக்கிட்டு அவருடைய புகைப்படங்கள் நிறைய வெளியே வந்தது. ஆனா இப்போ 72 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தும் ஏன் அவங்களோட ட்ரீட்மெண்ட் பாக்குற மாதிரி ஒரு வீடியோவோ ஒரு போட்டோகிராஃபோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆடியோ வாய்ஸ் நோட் கூட வெளியே வரலையே? இதுக்கு காரணம் என்ன? அப்படி இதெல்லாம் வெளியிடக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டவங்க யாரு? சரி, இந்த மாதிரி டீடைல்ஸ் தான் வெளியே வரலனாலும் அவங்களுடைய உறவினர்களையாவது அவங்கள பார்க்க அனுமதிச்சிருக்கலாம், அவங்களும் வரக்கூடாது அப்படின்னு கட்டளையிட்டது யாரு? அப்படிதான் அவங்க வந்தா நோய் தொற்று ஏற்படலாம் அப்படின்ற அபாயம் இருந்ததுன்னா டாக்டர்ஸ் எந்த மாதிரியான ஒரு ப்ரிகாஷனரி மெஷர்ஸோட அவங்க போய் பார்த்தாங்களோ அந்த ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் இவங்களுக்கும் கொடுத்துருக்கலாம், அது ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்காது அப்படின்னு தோணுது. ஒருவேளை அவங்க உறவினர்களையும் மீடியாவையும் உள்ள அலோவ் பண்ணியிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருந்தாலும் கூட நமக்கு இதுல இவ்வளவு சந்தேகங்கள் எழுந்திருக்காது அப்படின்னு தோணுது. இன்னொரு பக்கம் ஊடகங்கள் என்னவோ எலெக்ஷன் ரிசல்ட்ல முன்கூட்டியே கணிச்ச மாதிரி இந்த வாட்டியும் இதை நாங்க ஒரு சுய பச்சாதாபமா சொல்லல அப்படின்னு பெருமையா சொல்ற மாதிரி நைட்டு 11 மணிக்கு இறந்த முதல்வர் 5 மணிக்கு இறந்துட்டதாகவும் பல மீடியாக்கள்ல சொன்னாங்க. இது யார் கொடுத்த நியூஸ், எதை வச்சு அவங்க சொன்னாங்க அப்படின்றதும் புரியல. இன்னும் சில ஃபேஸ்புக் போஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது 10 மணிக்கும் 11 மணிக்கும் பல பெரிய தலைவர்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு இரங்கல் செய்தி அனுப்பிச்சதாகவும் இன்னைக்கு வெளியே வருது. இதுல எது எவ்வளவு உண்மை, எந்த அளவுக்கு பின்னணி கொண்டது, அப்படி இருந்ததுன்னா இதுக்கு என்ன காரணம், எதுவுமே சரியா தெரியல. இன்னொரு பக்கம் 2-3 நாளா வந்துட்டு இருக்க போஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க மேல எம்பாமிங் ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க, அதாவது இறந்த உடல் வந்து பதப்படுத்தி வைக்கிறதுக்கான ஒரு வழிமுறையை பின்பற்றி இருக்காங்க அப்படின்னு தோணுது. இதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? ஒரு நாள் தானே அவங்களுக்கான நம்ம இரங்கல் அஞ்சலி செலுத்த போறோம், அப்படின்னா இது தேவைப்படாதே. அப்படி அதை மீறி செஞ்சிருக்காங்கன்னா என்ன பர்பஸ்க்காக செஞ்சிருக்காங்க, அது செஞ்சாங்களா இல்லையா, இதுவும் தெரிய வரல. இந்த மாதிரி இன்னும் பல வளர்ந்து கொண்டே போகும் சந்தேகங்களுக்கு விடை என்ன? யார் இதெல்லாம் கேட்பா? யார்கிட்ட கேட்பா? கேட்டாலும் பதில் வருமா? இருந்தாலும் இழந்ததை திரும்ப பெற முடியாது. கேள்விகளுக்கு பதிலையாவது பெற முயற்சிக்கும். நடந்து முடிஞ்ச இந்த விஷயம், இது விஷயமா மனசுல ஏற்படுற ஏகப்பட்ட குழப்பங்கள் இதெல்லாம் பத்தி நினைக்கும் பொழுது தப்பு நடந்திருக்குன்னு தெரியும், அது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியணும். சொல்லு. போன் ரிங்டோனா? போன் எல்லாம் கொஞ்ச நேரம் சைலண்ட்ல போட்டு வைங்க, ஷூட் போயிட்டு இருக்கு, மன்னிச்சிருங்க. இதெல்லாம் பத்தி நினைக்கும் பொழுது நம்ம எல்லாருக்குமே மனசுல எழுற குழப்பத்தெல்லாம் யாராவது தெளிவு பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது, எதிர்பார்ப்பு. புரட்சித் தலைவி அம்மாவோட சரித்திரத்துல திரு சோ ராமசாமி அவர்களுக்குன்னு ஒரு முக்கியமான இடம் எப்பயுமே உண்டு. அவர் அம்மாவுக்கு ஒரு நல்ல நண்பராகவும் வெல்விஷராகவும் மட்டும் இல்லாம ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் செயல்பட்டார் அப்படின்றதே உண்மை. இன்னைக்கு நம்ம மனசுல இருக்கிற இந்த கேள்விகளுக்கு எல்லாம் அவர் நம்ம இடையே இருந்திருந்தா எல்லாத்துக்கும் பதில் அடிச்சிருப்பார், இல்லை கண்டுபிடிச்சா சொல்லியிருப்பார் அப்படின்றதுதான் உண்மை. ஆனா இன்னைக்கு அவர் நம்ம இடையே இல்லை. அம்மா இன்னொரு உலகத்துக்கு போயும் தனியா கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக அவங்களோடய போயிட்டாரும் அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. இவங்க டுவோ பத்தி பார்க்கும்போது எல்லாமே சாணக்கியரும் சந்திரகுப்த மௌரியரும் ஒன்னா சேர்ந்து ஆட்சியை பிடிச்சிருக்காதான் ஞாபகம். அம்மாவோட புகழ் இருக்கிற வரைக்கும் சோ ராமசாமியோட புகழும் நிலைத்திருக்கும். செல்வி ஜெயலலிதா அவர்களை எல்லாரும் அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிடும்போது அதை ஏகப்பட்ட பேர் பகுதி பண்ணியிருக்காங்க. ஆனா இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்க போனோம்னா 1999 நடந்த ஒரு தொலைக்காட்சி பேட்டியில எல்லா பெண்ணுமே இன்னொரு பெண்ணுக்கு மகளா பிறக்கிறா, பிற்காலத்துல இன்னொரு குழந்தைக்கு அம்மாவா மாறுறா. ஆனா என்னுடைய வாழ்க்கையில எனக்கு அந்த குடும்பம் அமையவே இல்லை. ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் தமிழகத்தோட எல்லா மக்களுக்குமே அம்மாவா திகழ்வேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னதோடு இல்லாம அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க வாழும்போது அவங்கள அம்மா அப்படின்னு ஏத்துக்காத பலரும் கூட அவங்களுடைய இறந்ததுக்கு அப்புறமா அவங்க அம்மாவா முழு மனசுல ஏத்துக்கிட்டு இருக்காங்க.
சரித்திரத்துல செல்வி ஜெயலலிதா, புரட்சி தலைவர், தங்கத்தாரகை, காவிரி தாய் இப்படிலாம் நினைவுல இருப்பாங்களான்னு தெரியாது. ஆனா கண்டிப்பா அம்மா அப்படின்ற நினைவு என்னைக்குமே இருக்கும். தமிழகத்தின் மக்களுக்கான அம்மா செல்வி ஜெயலலிதா. சமீபத்துல பல அமைச்சர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் வீட்டுல எல்லாம் ஐடி சிபிஐ ரைட் நடந்ததாகவும் அதுல சில பேர் அம்மா மேல வருத்தத்துல இருக்கிறதாகவும் சில நியூஸ் கசிஞ்சது. அவங்களுடைய உயிர் தோழியான சசிகலா அவர்களின் குடும்பத்தார் மேலேயும் சில வழக்குகள் இருக்கிறதாகவும் அவங்க எல்லாம் அம்மாவை நெருங்கக்கூடாதுன்னு சில கண்டிஷன்ஸ் இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டது. ஆனா இது இவங்க யாருமே மனசுல வச்சுக்காம அவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து செஞ்சுட்டாங்க. அதாவது அவங்களுக்கான இறுதி கடனை ஒழுங்கா செஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அம்மையார் அவர்களுடைய இந்த இறுதி அஞ்சலியும் ஊர்வலமும் நடந்து முடிஞ்சதுல எந்த ஒரு சின்ன பிரச்சனையும் அசம்பாவிதமும் நடக்காம இருந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் தமிழக காவல்துறை. அவர்களுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு, ரொம்ப மோசம் அடைஞ்சிருச்சு அப்படின்ற செய்தி வெளியேற ஆரம்பிச்ச பிறகு ஆஸ்பத்திரி சுத்தி மக்கள் கூட்டம் மிகவும் அதிகமாயிடுச்சு. அங்கல இருந்து அடுத்த நாள் அவங்க இறந்துட்டதா செய்தி வந்த பிறகும் மக்கள் நடுவுல எந்த ஒரு பெரிய குழப்பமும் கூச்சலும் இல்லாம, எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம, தமிழகத்துல எந்த கடை கோடியில கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கிட்டதுக்கு காவல்துறைக்கு ஒரு பெரிய சல்யூட். எவ்வளவு சின்ன சின்ன விஷயங்களுக்காக காவல்துறையை எவ்வளவு பேரு நையாண்டி அடிச்சிருக்கும். ஆனா இவ்வளவு பெரிய விஷயத்துல தூக்கம் பார்க்காம, சாப்பாடு பார்க்காம, நின்னவங்க நின்னபடியே நின்றுகிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காம பாத்துக்கிட்டு, அதே நேரத்துல ஆதங்கப்பட்டிருந்த மக்களுடைய ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களையும் எந்த விதத்துலயும் ஹர்ட் பண்ணாம அவங்கள நெறிப்படுத்தி விட்டு காவல்துறைக்கு அம்மா என்னைக்கும் அவங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை வீண் போகலாம் தான் சொல்லணும். அம்மையார் அவர்களுடைய இழப்பு அப்படின்றது இரட்டை இலை சின்னத்தோட இரண்டாவது இலையும் உதிர்ந்துட்டுதா பல பேர் சொல்றாங்க. ஆனா இந்த கருத்து எங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை. அம்மா ஒரு இலை கிடையாது. எம்ஜிஆர் அவர்கள் ஒரு விதை அப்படின்னா அம்மா அந்த ஆலமரத்துடைய வேர், ஆணி வேர். இன்னைக்கு அந்த வேர் இல்லை. ஆனா பல இடத்துல கிளை விட்டு வளர்ந்து பல விழுதுகளை கொண்டதாதான் இருக்கு அந்த கழகமும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய இன்றைய ஆட்சி. அதனால அவங்க வளர்த்து விட்ட விழுதுகள் இந்த ஆட்சியை பார்த்துக்கிட்டு அதற்கு கீழே இருக்கக்கூடிய மக்களை பார்த்துக்க வேண்டிய கட்டாயத்துல அவங்க இருக்கிறாங்க. என்னதான் பெரிய ஏபிள்டு லீடர்ஸா இருந்தாலும் அவர்களும் மனிதர்கள் தான். அவங்களுடைய ஆரோக்கியத்தை அவங்க பார்த்துக்க வேண்டியதும் மிக முக்கியமான ஒரு விஷயம் தான். அம்மா மாதிரி மக்கள்னு மக்களுக்காகவே முழு நேரம் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுடைய ஹெல்த் அவங்க கவனிச்சுக்காம போன இந்த நிலைமையில மிகவும் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறது மக்கள் தான் அப்படின்றது தோணுது. இதுக்கப்புறம் வரக்கூடிய தலைவர்களாவது மக்களை கவனிச்சுக்கிற அதே வேலை தங்களுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டு நீண்ட நாள் மக்களை பார்த்துக்கணும் அப்படின்றது எங்களுடைய வேண்டுகோள். இன்னைக்கு அம்மையார் அவர்கள் இறந்துட்டாங்க, அவங்க இல்லை அப்படின்றது உலகத்திலையும் கலைத்துறையிலும் மட்டும் இல்லாம பொலிட்டிக்கலாவும் ஒரு மிகப்பெரிய வேக்கம் ஒன்று ஏற்படுத்தியிருக்கு. இதை ஃபில் பண்றதுக்கு எந்த ஒரு தனி மனிதராலும் முடியாது அப்படின்றது உண்மைதான். இருந்தாலும் அவங்க விட்டு சென்ற பணியை அவங்களுக்கு பின்னாடி வரக்கூடியவங்க சீரும் சிறப்புமா பார்த்து அம்மா ஆசைப்பட்ட மாதிரி தமிழக மக்களுடைய நிலைமையை இன்னும் பல மடங்கு மேல கொண்டு வரணும் அப்படின்றது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். மேலக்கோட்டையில் பிறந்து, மதராஸில் வளர்ந்து, போயஸ் கார்டனில் உயர்ந்து, கோட்டையை அடைந்து, அப்பல்லோவில் உதிர்ந்து, மரினாவில் உறங்கும் எங்கள் தங்கத்தாரகைக்கு இறுதி அஞ்சலி. RIP அயன் லேடி. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா.